பெற்றோருக்கு ஒரு சிறிய செய்தி. பெண் பிள்ளைகளை தயவு செய்து எல்லாரும் சொல்லி வளர்க்கணும். யார் எங்கே தொட்டாலும் சொல்லி வீட்டில் வச்சு சொல்லணும். ரெண்டாவது, யார் கூப்பிட்டாலும் போகக்கூடாது. சின்ன ஆசை வார்த்தைகள் சொல்லி சின்ன மிட்டாய்களை கூப்பிட்டு சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி கூப்பிட்டாலும் யாரும் போகக்கூடாது. சொல்லி வளர்க்கணும். கண்டிஷனாக வளர்க்கணும் தயவுசெய்து. ஏன்னா நாளுக்கு நாள் இன்றைக்கி நம்ம ஒரு 5 வருஷத்துலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். பொம்பளை பிள்ளைய தான் கை வைக்கிறாங்க. அதுவும் பெரிய பொம்பளைங்களை ஏதோ பண்ணால் கூட பரவாயில்ல. சின்ன பிள்ளைக்கெல்லாம் போய் ரொம்ப மோசமான நிலைமையில போயிட்டுருக்காங்க. தயவு செய்து பொம்பளைங்களோ யாருமே கை வைக்கக்கூடாது. அவங்க விருப்பப்பட்டு போகிறது அப்பால்பட்டது. ஆனால் குழந்தைகளோ அதை சொல்கிறது எவனாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு பாடம் கொடுக்குறதுக்கு அவங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்கணும். பெற்றோர் சொல்லிக் கொடுத்தா தான் அவங்களுக்கு புரியும். நம்ம செல்லை கொடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு அவங்க நம்ம பிள்ளைங்க தானே, நம்ம வீட்டில் தானே இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது. ஒவ்வொருத்தையும் சொல்லிக் கொடுக்கணும். உலகத்தை சொல்லிக் கொடுக்கணும். யாராக இருந்தாலும் சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுத்து பாதுகாப்பை தான் நம்ம தான் வளர்க்கணும். நம்ம நடந்ததுக்கப்புறம் வருத்தப்படுறது அதில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சொல்லிக் கொடுக்கணும். ஒவ்வொரு பொண்ணையும் ஒவ்வொரு பொம்பளை பிள்ளையும் இராணுவத்தை எப்படி வழி நடத்துகிறாங்களோ அது மாதிரி நம்மளும் ஒவ்வொரு பிள்ளைங்களும் சொல்லிக் கொடுத்து அவங்கள கண்டிப்பாக வளர்க்கணும். அதுதான் நம்மளுடைய கடமை. தயவுசெய்து பொம்பளை பிள்ளைங்களுக்கு நீங்கள் தைரியத்தையும் புத்திசாலித்தனத்தையும் சொல்லிக் கொடுங்க. நடந்ததுக்கப்புறம் வருத்தப்படுறது ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. ரொம்ப வலிக்குது. இப்போ சின்ன பிள்ளைங்கள்லாம் கற்பழித்து கெடுக்கிறனால அவங்கெல்லாம் நாட்டில் விட்டு வைக்கிறதே தவறு. இந்த ஆட்சியில் என்ன பண்ணுவாங்க தெரியல. இது இப்படியே போயிட்டு இருந்தோன்னா நிலைமை ரொம்ப மோசமாக தான் ஆகும். மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கோயம்புத்தூர் பாப்பா 10 வயசு. அதுக்கு முன்னாடி எத்தனையோ கேஸு. அவங்களுக்கெல்லாம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. அதெல்லாம் காதிலே போட்டுக்க மாட்டாங்க. இந்த ஆட்சியிலையாவது கொஞ்சம் காதில் வாங்கிக்கிட்டு பெற்றோர்களும் அரசும் கொஞ்சம் செவிசாய்ச்சி தயவு செய்து பாதுகாப்பு கொடுங்க. நம்ம கவர்மெண்ட்டை கேட்குறத விட நம்ம தாய் தப்புன்னு தான் நம்ம பொம்பளை பிள்ளைங்களுக்கு நம்ம தான் முதல் உதவிங்கிறது நம்ம சொல்கிற அறிவுரை தான் அவங்க முதல் உதவி. அதை பயன்படுத்துங்க. வீட்டில் 5 வயசுக்கு மேலே இருந்தாலும் 5 வயசுன்னு இல்லை, இப்போ தான் அவங்களுக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது. அதனால் யார் கூப்பிட்டாலும் போகக்கூடாது. யார் எது வாங்கி கொடுத்தாலும் திங்கக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லி வளங்க தயவுசெய்து. அடுத்தவங்கள சொல்லி நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா என் பாஷையில் சொல்லணும்னா, நான் ஒழுங்காக ரோட்டில் போனாலும் எத்தப்பல லாரிக்காரன் என் மேலே விட்டுட்டு போயிடுச்சு என்னையை சாப்பிடுச்சானா நான் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அதுதான் வாழ்க்கை. எனக்கு தெரிஞ்ச அறிவுரை தான். அதனால் நம்ம தான் சொல்லி வளர்க்கணும். செல்லு அதிகம் கொடுக்காதீங்க. பிள்ளைங்க கெட்டு போகிறதும் அது ஒன்று. ரெண்டாவது சொல்லி வளங்க. யார் கூப்பிட்டாலும் போகாதீங்க சொல்லி வளங்க. அர்த்தம் ரொம்ப நமக்கு பெண் பிள்ளைங்களாம் இருக்குதுன்னு என்னெல்லாம் பொம்பளை பிள்ளை இல்லை இருந்தாலும் வழி இருக்குல்ல. சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணுது? எவ்வளோ
எவ்வளோ பேர் இருக்காங்க, இருக்கிற இடத்துல 200 300 கொடுத்து போய் தொலைங்கள. எதுக்குடா அந்த சின்ன பிள்ளைங்க கை வைக்கிறீங்க? ஏன்டா டேய் நாசமாக பண்ணுவீங்களா? எதுக்குடா இந்த வேலை? பிள்ளைங்க அந்த பெற்றோர் என்னடா நினைப்பாங்க? அதெல்லாம் கொல்லுன்றா. கொல்லுன்னா சாதாரணமாக கொள்ளக்கூடாது. மக்களுக்கு முன்னாடி வச்சு 4 நல்ல பஜாரில் வச்சு உங்களை சித்திரவை எந்த அளவுக்கு பண்ணுமோ அந்த அளவுக்கு பண்ணி கொண்டாதான் நீங்களாம் திருடுங்க.